யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் பேசப் போகின்ற விடயம் பற்றிய முன்னுரையை தந்திருந்தேன். பொதுவாக தாய்மாருக்கான ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய குழந்தைகள் நாங்கள் சிசுக்களாக இருக்கின்ற போது கற்பப்பை அதை பாதுகாக்கின்றது. அந்த கற்பப்பை இயற்கையிலேயே இன்று வரை இறைவன் கொடையால் பாதுகாப்பாக இருக்கின்றது. சிசுக்கள் பாதுகாப்பாக உலகத்தை வந்தடைகின்றன. ஆனால் வந்த பின் அவை குழந்தைகளாக இந்த உலகத்தில் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் இன்று அதிகரித்துவிட்டன. குறிப்பாக அவர்களுக்கான போஷாக்கு குறைபாடு, ஆரோக்கியம் சார்ந்த நோய்கள், தொற்றா நோய்கள், தொற்று நோய்கள், இப்படியாக பல்வேறு சவால்களை குழந்தைகள் என்று முகம் கொடுக்கின்றார்கள் என்றால் தாய்மார் அவர்களை பாதுகாப்பதற்கு அல்லது பொதுவாகவே ஒவ்வொருவரும் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக குழந்தைகள் என்கின்ற அந்த பரப்பினர் மீது நாங்கள் காட்ட வேண்டிய போஷாக்கு சார்ந்த கரிசனைகள், அக்கறைகள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் இன்றைய கலந்துரையாடல் இருக்கின்றது. இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் பேரம்பலம் தேவரஜினி அவர்கள். இவரை பற்றி சொல்வதானால் இவர் தாதியர் போதர் ஆசிரியராக சேவையாற்றுகின்றார். அதே போன்று ஹெலசோய் அமைப்பின் கிழக்கு மாகாண இணைப்பாளராகவும் சேவையாற்றுகின்றார். வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த குழந்தைகள் வளர்ப்பு என்று பார்த்தால் நாங்கள் பல்வேறு விடயங்களையும் அதில் பேசுகின்றோம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில். ஆனாலும் இந்த போஷாக்கு என்று வருகின்ற போது அது ஒரு தாயினுடைய கடப்பாடாக அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிரசவித்து விட்டதன் பிற்பாடு நாங்கள் மாற்றிவிட்ட எங்களுடைய வாழ்க்கை முறை, அதில் கலந்துவிட்ட ரசாயனங்கள் அல்லது இலத்திரனியல் சார்ந்த உபகரணங்களின் பயன்பாடுகள், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளில் நாங்கள் காட்டுகின்ற அவசரம், இப்படி பல்வேறு விடயங்களும் குழந்தைகளை இன்று அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கை வைக்கும் அளவுக்கு மாறியிருக்கின்றது என்று சொன்னார். ஆரம்பத்தில் நாங்கள் இந்த ஆரோக்கியமான அந்த குழந்தைக்கான அந்த போஷாக்கான உணவு முறை என்பதும் அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கான அடிப்படை என்பதிலும் இருந்து ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஆரம்பத்தில் இதை பற்றி நாங்கள் கூறப்போனால், நீங்கள் ஆரம்பித்தது போன்று ஒரு குழந்தையின் அல்லது ஒரு மனிதனின் வாழ்க்கையானது ஒரு தாயின் கருவறையில் தான் ஆரம்பமாகின்றது. கருவறையானது இயற்கையாகவே இறைவனின் ஒரு இயற்கையான கொடை. அங்கு குழந்தை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றது. ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அக்குழந்தையானது இவ்வுலகத்திற்கு வெளிவந்த பின்னர் தான் இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு அபாயகரமான சூழலாக இன்றைய உலகம் குழந்தைகளுக்காக மாறுகின்றது. ஆமாம், அது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமும் கூட. இந்த காலகட்டத்தில் எந்த அளவு எங்கள் குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்கலாம் எனும் ஒரு கேள்விக்குறியில் தான் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், முன்னர் குறிப்பிட்டது போன்று இறைவன் கருவறையை ஒரு பாதுகாப்பாக அமைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த உலகத்தையும் இறைவன் பாதுகாப்பாகத்தான் அமைத்திருக்கின்றான். கருவறையில் குழந்தை எந்த அளவு பாதுகாப்பாக இருந்ததோ, எந்த அளவு அதற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, தடைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வலயங்கள் அமைக்கப்பட்டிருந்ததோ கருவறையில், அதை சூழ்வித்தகம் என்று கூறலாம். அதே போன்று இயற்கையிலும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு, மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுமாயின் அப்பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு வலயங்களையும் இறைவன் அமைத்துத்தான் உள்ளான். குறிப்பாக ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனின் உணவில், போஷணையில் தான் தங்கியுள்ளது. இந்த போஷணை மட்டத்திலும் அந்த ஆரோக்கிய வலயங்களை இறைவன் அமைத்துத்தான் இருக்கின்றார். ஆயினும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மனிதர்கள் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் எனும் போர்வையில் அந்த ஆரோக்கிய வலயங்களை உடைத்தெறிந்து விட்டனர். அதுதான் உண்மை. அந்த ஆரோக்கிய வலயங்களாவது எமது பாரம்பரிய உணவுகளில் தான் உண்மையாகவே அமைந்துள்ளது. அந்த பாரம்பரிய உணவிலிருந்து நாங்கள் விலகிச் சென்றது, முற்றிலுமே விலகிவிட்டோம். இப்போது நாங்கள் முற்றிலுமே மேற்கத்திய உணவுகளில் பாய்ந்து விட்டோம் என்று கூறலாம். அதன் காரணமாகத்தான் இன்றைய மனிதர்கள், குறிப்பாக குழந்தைகள் இன்று அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை இன்றைய தாய்மார்களோ இன்றைய சமூகமோ அறிய மாட்டார்கள். ஒரு பெரும் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம். அதனால் தான் இந்த தலைப்பில் பேசுவதற்கு நானும் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். முக்கியமாக தாய்மார்களை விழிப்புணர்வூட்டுவது மிகவும் அவசியம். ஏனெனில் ஒரு தாயானவள் குழந்தையின் பாதுகாப்பிற்காக மட்டுமன்றி தனது குடும்பம், முழு சமூகத்திற்குமான பாதுகாப்பை வழங்குவது, ஆரோக்கியமா எல்லா பாதுகாப்பையும் வழங்குவது ஒரு தாயாகத்தான் இருக்கின்றார். குறிப்பாக தாயானவள் தான் ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியத்தின், அதாவது ஆரோக்கியத்தின் அத்திவாரமாகவும் முழு ஆரோக்கியமும் ஒரு தாயின் ஊட்டலில் தான் தங்கியுள்ளது. அதாவது நாங்கள் ஊட்டல் என்று இங்கு குறிப்பிடுவது உணவூட்டல் மட்டுமல்ல, உணவுடன் அறிவூட்டல், அறிவுடன் உணவூட்டல் என்னும் இரண்டு தத்துவங்கள் இதில் அடங்கியுள்ளது.
இன்றைய தாய்மார்கள் சாதாரணமாக உணவூட்டி விட்டால் போதும், எனது குழந்தை வளர்ந்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அன்றைய தாய்மார்கள் அவ்வாறு இருக்கவில்லை. அவர்கள் உணவுடன் அறிவூட்டினார்கள், அறிவுடன் உணவூட்டினார்கள். இது இரண்டும் நடந்தபடியால் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்தது. அந்த குழந்தைகள் தான் எமது எதிர்கால சந்ததியும் கூட, எமது சமூகமும் ஆரோக்கியமான சமூகமாக வாழ்ந்தது. ஆனால் இன்று குழந்தைகளுக்கு தாய்மார் உணவூட்டும் போது, குறிப்பாக கூறப்போனால் அறிவுடன் உணவூட்டுவதில்லை. அதாவது அறிவுடன் உணவூட்டுவதில்லை என்று கூறப்போனால், தான் குழந்தைக்காக தயாரிக்கும் உணவுகள் அல்லது தேர்ந்தெடுக்கும் உணவுகள் சரியான உணவா, இது போஷணை நிறைந்த உணவா, இந்த உணவுகளில் ஏதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய உணவா, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவா என்று ஒரு தாய் அறியாமலே அந்த உணவுகளை தெரிவு செய்து ஊட்டுகின்றார். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் உள்ள மிக பெரிய ஒரு பிரச்சனையாக அமைகின்றது. அதே போன்று ஒரு தாய் தனது குழந்தைக்கு உணவூட்டும் போது இந்த உணவை பற்றிய விடயங்களை தனது குழந்தையின் அறிவில் ஊட்ட வேண்டும். அதாவது ஒரு குழந்தை உணவை தேர்ந்தெடுத்து உண்ணும்போது சாதாரணமாக குழந்தைகள் தாய்மாரிடம் கேட்பார்கள், எனக்கு அந்த உணவு வேண்டும், இந்த உணவு வேண்டும் என்று கேட்பார்கள். குறிப்பாக கூறப்போனால் இன்றைய காலகட்டத்தில் எமது குழந்தைகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படுகின்ற, உதாரணமாக கூறப்போனால் அதாவது இந்த கோதுமை பண்டங்கள், சிக்கன், அப்படியான உணவுப் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த பீஸா, கொத்து போன்ற ஃப்ரைட் ரைஸ், அதாவது இப்படியான உணவுகளுக்கு பேட்டிஸ், வடை, இப்படியான ஒரு உணவு பழக்கத்தில் தான் இன்றைய குழந்தைகள் உருவாகி கொண்டு இருக்கின்றனர். ஆமாம், அவ்வாறு இருக்கின்ற போது இப்படியாக நாங்கள் போஷாக்கு சார்ந்து கவனிக்காத பட்சத்தில் எழக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறானவையாக இருக்கும், அதை பற்றி கூறுங்கள். பிரச்சனை என்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் கேடுதான் பிரச்சனை என்று நாங்கள் இங்கு கூறலாம். அதாவது குழந்தைகளின் உலகம் ஓர் ஹெல்த்தியான, அதாவது ஒரு ஆரோக்கியமான உலகம்தான் குழந்தைகளின் உலகம். இந்த ஆரோக்கியமான குழந்தைகளின் உலகம் இப்போது ஆரோக்கிய கேடானதாக மாறியுள்ளது என்று கூறினால் அது எங்களுடைய துர்பாக்கிய நிலை என்றுதான் கூற வேண்டும். குழந்தைகளுக்கு நோய் வருவதென்பது யாராலுமே நம்ப முடியாத ஒரு விடயம். உண்மையாகவே இந்த காலகட்டத்தில், இன்றைய விஞ்ஞான காலகட்டத்தில் தான் குழந்தைகளுக்கு நோய்கள், குறிப்பாக இந்த தொற்றா நோய்கள் கூட குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இன்று அமைந்துள்ளது. குறிப்பாக கூறப்போனால் இன்று இலங்கையில் குழந்தை வைத்தியசாலை, அதாவது சீமாட்டி வைத்தியசாலை, லேடி ரிஷ்வே ஹாஸ்பிட்டல் என்று கூறப்படும் கொழும்பில் அமைந்துள்ள இந்த பெரிய குழந்தை வைத்தியசாலையில் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் கூறினால் நம்ப முடியும் கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்காது இது. கடந்த ஆண்டுகளில் நீரிழிவு ஏற்பட்ட குழந்தைகள், நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 100க்கு மேலாக அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தற்போதைய தகவல்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அதாவது நீரிழிவு நோய் குழந்தைகளுக்கு ஏற்படுவது என்பது ஒரு அசாத்தியமான ஒரு விடயம். தற்போது ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னர் நீரிழிவு நோய் கூட வளர்ந்தவர்களாக இருந்தாலும் 35-40 வயதிற்கு பின்னர் தான் இவ்வாறான நோய்கள் ஏற்பட்டது. ஆயினும் அவ்வாறான ஒரு நோய் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு சாதாரணமாக வளர்ந்தவர்களுக்கு ஏற்படுவது போல நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு இன்று நீரிழிவு நோய் ஏற்பட்டுள்ளது என்றால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் கேடு எந்த அளவில் சீர்கேடு அடைந்துள்ளது என்பதை நாங்கள் காணலாம். இது மட்டுமல்ல, பல்வேறு உதாரணங்களை நாங்கள் இதுக்கு எடுத்து காட்டலாம். இன்று நீங்கள் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு சென்று பாருங்கள். எனது அனுபவத்தில் நான் கூறுகின்றேன். நான் தாதிய பாடசாலையில் தாதிய மாணவர்களுக்கு போதிக்கும் ஒரு போதனாசிரியர். அக்காலகட்டத்தில் நாங்கள் எங்களது மாணவர்களை ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கும், ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ்களுக்கு நாங்கள் அழைத்து செல்வோம், அங்கு அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்குவதற்காக. அவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு கூட எங்களுடைய மாணவர்களை அழைத்து செல்வோம். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னர் சென்ற போது அந்த புற்றுநோய் வைத்தியசாலையில் உள்ள குழந்தை வைத்திய விடுதிகளில் அந்த அளவிற்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இன்று அந்த புற்றுநோய் வைத்தியசாலை மகரகம குழந்தை விடுதிகளுக்கு சென்று பார்க்கும்போது கட்டில்கள் இல்லாத அளவிற்கு ஃப்ளோ பேஷன்ஸ், அதாவது நிலத்தில் கூட குழந்தைகள், அதாவது நிரம்பி வழிகின்றனர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். பார்க்கும்போது மிகவும் துக்ககரமான விடயம். சொல்லும் போதும் எனக்கு உடல் சிலிர்க்கின்றது. உண்மை
உண்மையாகவே அது ஒரு மிகவும் ஒரு 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 துக்கமான சம்பவம் தான் இன்றைய காலகட்டம். பிறந்த குழந்தை பிறந்து 3 நாள் குழந்தை கூட இன்று புற்றுநோயால் அனுமதிக்கப்பட்டுள்ளது அந்த புற்றுநோய் வைத்தியசாலை. அவ்வாறு பிறந்த குழந்தைகளிலிருந்து மாசக்கணக்கு வருடக்கணக்குகளில் குழந்தைகள் இன்று புற்றுநோயால் அவதியுற்று இறந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு அல்லோலகல்லோலமான நிலைக்கு இன்றைய உலகம் தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஃபேட்டி லிவர் என்ற ஒரு பிரச்சனை தான் எல்லா தொற்றா நோய்களுக்கும் காரணம் என்று இன்றைய ஹெல்சுய நிறுவனம் உலக பல்வேறு விஞ்ஞான ரிசர்ச்கள் அதாவது ஆய்வு முடிவுகள் கூட கூறுகின்றது. எங்களுடைய ஹெல்சுய நிறுவனமும் முற்றாக அதை நிரூபித்து வருகின்றது. அவ்வாறான இந்த எல்லா தொற்று நோய்களுக்கும் காரணமாக இருக்கும் இந்த ஃபேட்டி லிவர் கூட இன்றைய இலங்கையில் உள்ள எங்களது குழந்தைகளுக்கு 15% குழந்தைகளை பாதிக்கப்பட்டுள்ளதாக சில இலங்கை வைத்திய ஆய்வு முடிவுகள் கூறுகின்றது. அப்படியானால் பாருங்கள், இந்த குழந்தைகள் கூட இன்று 15% குழந்தைகள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருந்தால் இன்னும் சில வருடங்களில் எத்தனை வீதமானோர் பாதிக்கப்படலாம்? ஏனென்றால் இன்று நாங்கள் உண்ணும் உணவில் உள்ள நஞ்சின் வீதம் காலப்போக்கில் கூடிக்கொண்டு போகுதே தவிர அது குறைந்து கொண்டு செல்லவில்லை. இது மிகவும் ஒரு துர்பாக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இலங்கையில் நாங்கள் காணும் தரவுகள். ஆனால் உலகை பொறுத்தவரையில் உலகிலும் இதே விடயங்கள் இதைவிட வேகமாக நடந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்கள், குறிப்பாக உலக நீரிழிவு சங்க தலைவரான ப்ரொஃபசர் பால் சிமெட் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இவ்வறிக்கை எல்லா பெற்றோர்களும் தங்களது மனதில் நன்றாக பதிக்க வேண்டிய ஒரு அறிக்கையாக இருக்கின்றது. அதாவது அவர் கூறுவதாவது, பெற்றோர்களை நோக்கி கூறுகின்றார், பெற்றோர்களே, உங்களது குழந்தைகளின் மரணச் சடங்குகளை நடத்தும் முதலாவது பெற்றோர்களாக நீங்கள் உருவாகிவிட்டீர்கள் என்ற ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு துக்ககரமான தகவலை இன்று உலக நீரிழிவு சங்க தலைவரான ப்ரொஃபசர் பால் சிமெட் அவர்கள் உலகத்திற்கு தெரிவித்துள்ளார். என்றால் இன்று நாங்கள் இலங்கையில் உள்ள சம்பவங்களை கூறுவது மிகவும் ஒரு சிறிய விடயம்தான். உண்மை. அவ்வாறான ஒரு மிகவும் பயங்கரமான காலகட்டத்தில் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ப்ரொஃபசர் பால் சிமெட் அவர்கள் அந்த ஒரு ஆபத்தான செய்தியை கூறிவிட்டு அதற்கான முடிவை இன்னும் கூறவில்லை. பிரச்சனை பெரிய பிரச்சனை, எங்களுக்கு இதற்கான தீர்வு. சிறிய பிரச்சனையாக பார்ப்பது குழந்தைகள் நோய்வாய்ப்படுவது, பெரிய பிரச்சனையாக இருப்பது எங்களுக்கு இதற்கான தீர்வு, இதிலிருந்து குழந்தைகளை நாங்கள் இவ்வாறு பாதுகாப்பது, இதற்கான தீர்வு இன்று வரை உலக சுகாதார நிறுவனமோ இவ்வாறான ஒரு அறிக்கையை வெளியிட்ட ப்ரொஃபசர் பால் சிமெட் போன்ற பெரிய பெரிய விஞ்ஞானிகளோ வைத்திய விஞ்ஞானிகளோ இது சம்பந்தமாக ஒரு முடிவையும் இதுவரையும் கொண்டு வரவில்லை. இதுதான் இன்றைய மாபெரும் பிரச்சனை, குழந்தைகளை தாக்கிக் கொண்டிருக்கும் பெரிய பிரச்சனை என்று கூறலாம். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக குழந்தைகளுடைய போஷாக்கு பற்றியதாக. குழந்தைகளுக்கு இந்த போஷாக்கு அல்லது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதன் காரணமாக எப்படியான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை பார்த்திருந்தோம். ஆனால் தீர்வுகள் என்பவை திட்டவட்டமாக இல்லாத போதிலும் குறிப்பிடத்தக்க தீர்வுகள் இருக்கின்றன என்பதாகத்தான் நம்பிக்கையானவர்கள் கூறுகின்றார்கள். என்றால் அதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பேசலாம். பொதுவாகவே தீர்வுகள் முழுமையாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையே அந்த ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருந்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது எங்களுடைய குழந்தைகளினுடைய போஷாக்கிற்கான அந்த தீர்வுகள் என்பவை எவை என்று நீங்கள் வரையறுக்கிறீர்கள்? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். ஆமாம், தீர்வுகள் என்று கூறும்போது தற்போது இந்த நான் முன்னர் குறிப்பிட்ட இந்த மாபெரும் பாரதூரமான இந்த பிரச்சனைகள் பற்றி சமூகம் இன்னும் விழிப்புணர்வு அடையவில்லை. இப்போது நாம் இந்த பிரச்சனை பற்றி தெரிந்த காரணத்தினால் இதை பற்றிய நாங்கள் பெரிதாக எடுத்து மிகவும் பயத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அளவு நாங்கள் தீர்வு தேடுகின்றோம், நாங்கள் தீர்வை தேடும் அளவிற்கு இன்று சமூகம் தீர்வை தேடவில்லை. அதுதான் இதில் மர்மமான ஒரு விடயமாக அமைந்துள்ளது. இதில் மறைந்துள்ள விடயம் அதுதான். இன்று பாருங்கள், இன்று சமூகத்தில் உள்ள பெற்றோர்கள் இதற்கு தீர்வு தேடுகின்றார்களா? என்னுடைய குழந்தைக்கு பிரச்சனை வருகின்றது, பிரச்சனை வந்தால் என்ன செய்கின்றார்கள்? அதாவது பிரச்சனை என்றால் ஏதோ ஒரு நோய் வாய்ப்படுகின்றது குழந்தை என்றால் அவர்கள் நினைக்கின்றார்கள் குழந்தை நோய்வாய்ப்பட்டால் வைத்தியசாலை இருக்கின்றது, வைத்தியசாலைக்கு கொண்டு போனால் அங்கு மருந்து செய்வார்கள், அந்த மருந்து செய்தால் எனது குழந்தை சுகமாகிவிடும், அவ்வளவுதான் இந்த குழந்தைக்குரிய பிரச்சனைக்கான தீர்வு என்று இன்றைய தாய்மார்கள் இன்றைய பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். அங்குதான் பிரச்சனையே உள்ளது. உண்மையாகவே இன்று குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதற்கான காரணம் தாய்மாருக்கு தெரியவில்லை. அது பெரியதோர் பிரச்சனை.
இந்த நோய்வாய்ப்படுவதற்கான காரணம் தெரியாததும் இந்த மேற்கத்திய வைத்தியம் இதை தீர்த்து தரும் என்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையும் தான் அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது இந்த தீர்வை தேடிக்கொண்டு போகும்போது. அதனால் நாங்கள் தீர்வை தேடுவதை விட உண்மையாகவே இந்த தீர்வை நோக்கி தாய்மார்கள் செல்ல வேண்டும். அப்போதுதான் இதற்குரிய உண்மையான தீர்வு கிடைக்கும். தாய்மார்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வு அடைய வேண்டும். என்னுடைய குழந்தை ஏன் நோய்வாய்ப்படுகின்றது? காய்ச்சல் தடுமல் போன்ற அல்ல இன்றைய நோய்கள், இன்று புற்றுநோய், நீரிழிவு நோய், ஆஸ்மா, இவ்வாறான நோய்கள் எல்லாம் வந்து பிரஷர், எல்லா ஹார்ட் அட்டாக் கூட இன்றைக்கு நீங்கள் கூறினால் நம்புவீர்களோ தெரியாது, கிளம்பு ராயல் காலேஜில் வந்து பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு பிள்ளைகளை தெரிவு செய்வதற்காக ஆசிரியர்கள் வந்து பெற்றோர்களிடம் மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்கின்றார்கள். அவ்வளவு தூரத்திற்கு குழந்தைகளின் ஆரோக்கியம் என்று சீரடைந்து விட்டது. ஏனென்று சொன்னால் 100 மீட்டர் ஓடிய ஒரு குழந்தை மயக்கம் போட்டு விழுந்து விட்டது, ஹார்ட் அட்டாக். இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக இன்று பெரிய பெரிய பாடசாலைகளில் கூட மெடிக்கல் சர்டிபிகேட் என்பது ஒரு விளையாட்டு பொருளாக என்று மாறிவிட்டது. எங்களுடைய காலகட்டத்தில் நாங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு வாழும் மனிதர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்த காலம் வந்து நாங்கள் தொழிலுக்கு செல்லும் போதுதான். நான் தொழில் தகமை உள்ள ஒரு ஆளா, நான் தொழில் செய்வதற்கு எனது பாடி ஃபிட், நாங்கள் மெடிக்கல் ஃபிட்டாக இருக்கிறேன்னு பார்ப்பதற்காகத்தான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினோமே தவிர நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் எவ்வாறெல்லாம் துடித்து விளையாடி திரிந்தோம். இப்போது பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாத காலம். இன்றைய கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் இதை அறிய மாட்டார்கள். அதுதான் இன்றைய காலகட்டத்தின் பிரச்சனை. தீர்வை நோக்கி நாங்கள் செல்லும் போது இந்த தீர்வு என்பது நாங்கள் தற்போது பேசிக்கொண்டிருக்கும் குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும் அறிந்துள்ள இந்த பாரதூரமான விடயம் குறிப்பாக தாய்மார்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்காக இந்த தீர்வை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்க முன்னர் தாய்மார் நீங்கள் விழிப்புணர்வு அடையுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கான ஏற்படும் நோய்களுக்கான காரணத்தை முதல் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏதோ நோய் வருகின்றது, வைத்தியசாலை இருக்கின்றது, குழந்தைகளை காப்பாற்றி விடலாம் என்று. இன்று வைத்தியசாலைக்கு போனாலும் எத்தனை குழந்தைகளை உங்களால் காப்பாற்ற முடிகின்றது என்று இன்று அதை அனுபவப்பட்ட பெற்றோர்கள் நான் சொல்வது உண்மை என்பதை உணர்வார்கள். அதன்படி இன்று தாய்மார்கள் அறிய வேண்டிய முக்கியமான விடயம் என்னவெனில், அன்றைய தாய்மார்கள் குறிப்பாக இன்றிலிருந்து 100-200 வருடங்களுக்கு முன்னர், பெரிதான ஒரு காலப்பகுதி இல்லை, 100-200 வருடங்களுக்கு முன்னர் வந்த தாய்மார்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இவ்வாறான நோய்களை எதிர்நோக்கவில்லை, நோய்கள் ஏற்படவில்லை. காரணம், இந்த 100-200 ஆண்டுகளுக்குள் தான் எமது உணவு வந்து முற்றிலும் மாற்றப்பட்டு உணவு உடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய உணவின் தன்மை, இயற்கையான இயல்பு மாற்றப்பட்டது. அது இயற்கையான இயல்பு மாற்றப்பட்டது மட்டுமன்றி அந்த உணவில் மேலதிகமான எத்தனையோ வகையான நஞ்சு பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த உண்மையை, இந்த திடகாத்திரமான உண்மையை மக்கள், சமூகம், குறிப்பாக தாய்மார்கள் உணர வேண்டும். இன்றைய தாய்மார்கள் இலங்கையை பொறுத்தவற்றில் கல்வி அறிவில் மேம்பட்ட ஒரு நாடு. அதிகமான படித்த தாய்மார்கள் இருக்கின்றீர்கள். இந்த படித்த தாய்மார்கள் ஏன் அறிவில்லாதது போல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் புரியவில்லை. எல்லா தாய்மார்களின் கைகளிலும் இன்று ஸ்மார்ட் போன், இன்டர்நெட், எல்லா வசதிகளும் இருக்கின்றது. எங்களுடைய ஒரு வயது மட்டத்தில் உள்ள தாய்மார்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நானும் இந்த தகவல்களை, இந்த இன்டர்நெட் இப்படியான வலையமைப்புகள் தான் அதிகமாக தேடிக்கொண்டேன். புத்தகம், நான் ஒரு போதனாசிரியர் என்ற வகையில் இது சம்பந்தமான தகவல்களை, புத்தகங்களை வாசித்தோ இன்டர்நெட் மூலமோ அதிகமாக தேடி கொண்டு நான் இந்த ஒரு ரிசர்ச் டீமோடு வேலை செய்வதன் காரணமாகவும் இது சம்பந்தமான தகவல்களை அதிகம் தேடுகின்றேன். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட என்னை போன்று பல்வேறு தாய்மார்கள், இன்று படித்த தாய்மார்கள், இந்த இன்டர்நெட், இந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய தாய்மார்கள், அறிவுள்ள தாய்மார்கள் அதிகமானோர் நமது நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் இந்த அறிவை நோக்கி தேடி செல்லாமல் இருக்கின்றீர்கள்? ஏன் எனது குழந்தைக்கு நோய் ஏற்படுகின்றது என்பதை சிந்திக்காமல் இருக்கின்றீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி தாய்மார்களை நோக்கி. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கும் உணவுகள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் பெரிய பிரச்சனை. உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாரிய நோய்கள் அனைத்திற்கும், குறிப்பாக தொற்று நோய்களோ தொற்றா நோய்களோ அனைத்து நோய்களுக்கும் காரணம் நீங்கள் வழங்கும் உணவில் உள்ள நச்சுப் பொருட்கள். இந்த நச்சுப் பொருட்கள் காரணமாக உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் உறுப்புகள், அந்த சிறிய பிஞ்சு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால்
அந்த குழந்தைகள் குறுகிய காலத்தில் இறந்து விடக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு ஆளாகின்றது. வளர்ந்தவர்கள் எங்களுடைய உறுப்புகள் மிகவும் ஒரு மெச்சூரிட்டி அடைந்த நிலையில் அதை பாதிக்கும் வீதத்தை விட வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு பாதிக்கும் போது அந்த குழந்தைகள் விரைவாக இறப்பை சந்திக்க வேண்டியதாக ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்கின்றது. இந்த உண்மையை தாய்மார்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமும் கூட. அதனால் இந்த நச்சுப் பொருட்கள் என்றால் என்ன, நீங்கள் குழந்தைகளுக்கு வழங்கும் உணவில் உள்ள நச்சுப் பொருட்கள் எவை என்பது பற்றிய சிறிய தகவல்களை நான் உங்களுக்கு, சிறிய தகவல்கள் இல்லை, இதுதான் பெரிய தகவல்கள், இந்த தகவல்களை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் ஒரு சமரியாக. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு தேடுங்கள். இது சம்பந்தமான எல்லா உண்மைகளையும், உலகத்தில் உள்ள சகல உண்மைகளையும் அறியுங்கள். படித்த தாய்மார்கள் ஏராளமாக உள்ளீர்கள் இலங்கையில். நீங்கள் இதை தேடி படித்த சகல தாய்மார்களுக்கும் இந்த உண்மைகளை வழங்குங்கள். நாங்கள் இந்த இவ்வாறான புரோகிராம்களில் மட்டும் பேசி இந்த உண்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஒவ்வொரு தாய்மாரும், இன்று நான் பேசுவது போல ஒவ்வொரு தாய்மாரும் சமூகத்தில் வெளிப்படைந்து பேசத் தொடங்கினால் மட்டுமே உங்களது குழந்தைகளை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதற்கான உங்களுக்கு தேவையான எடுகோள் குறிப்புகளை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். குறிப்பாக இன்று நீங்கள் குழந்தைகளுக்கு வழங்கும் உணவுகளில் எமது நாடு ஒரு ஆசியாவில் அமைந்துள்ள இலங்கை நாடில் எங்களுடைய பிரதான உணவு நெல்லரிசி சோறாக இருக்கின்றது. நான் முன்னர் கூறியது போல இன்று குழந்தைகள் கண்ட இடங்களில் கேட்கும் உணவுகளை நீங்கள் வழங்குகின்றீர்கள். அதுதான் பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் நான் கூறும் சில விடயங்களை எடுகோளாக கொண்டு இதற்கு பின்னால் உள்ள தகவல்களை தேடினீர்களானால் நீங்கள் உங்களையும் உங்கள் சமூகத்தையும் உங்களுடைய எதிர்கால குழந்தைகளை நிச்சயமாக பாதுகாக்கலாம் என்பதில் நாங்கள் திடமான நம்பிக்கை கொண்டுள்ளோம். அதனால் பிரச்சனை என்ன, நீங்கள் வழங்கும் உணவுகளில் தான் பிரச்சனை. குறிப்பாக நாங்கள் சாப்பிடும் உணவில் பிரதானமானது நெல்லரிசி சோறு, அரிசியினால் செய்யப்பட்ட உணவு வகைகள், சோறாக இருக்கலாம், இடியப்பம், தோசை, பிட்டு, இப்படியான அரிசி உணவுகளில் குறிப்பாக ஆர்சனிக், கட்மியம் போன்ற பல்வேறு நச்சுப் பொருட்கள் அடங்கியுள்ளதை இன்று உலகம் பூராகவும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமும் அறிந்து தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இது சம்பந்தமான ஆராய்ச்சியை அதிகளவில் நடத்தியது இலங்கை ஹெலசுய நிறுவனம் நடாத்தி இன்று இலங்கையில் எங்களுடைய 1 கிலோ அரிசியில் 500 மைக்ரோகிராம் ஆர்சனிக் இருப்பது அறியப்பட்டுள்ளது. இந்த ஆர்சனிக்கை பற்றி கூறப்போனால் நானோகிராம் லெவலில், அதாவது மிகவும் நுண்ணிய அளவில் உங்களுடைய உடம்பில் சென்றால் இது புற்றுநோய் வரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரதூரமான நஞ்சு என்பதை இன்று உலகத்தில் உள்ள பல்வேறு மேற்கத்தைய வைத்திய ஆராய்ச்சி நிபுணர்கள் இன்று அறிவித்துள்ளார்கள். அவ்வாறான ஒரு பயங்கரமான நஞ்சு தான் இன்று உங்களுடைய அரிசியில் உள்ளது. 1 கிலோ அரிசியில் 500 மைக்ரோகிராம் என்று சொன்னால் இது நானோகிராம்களில் பல்லாயிரம் மடங்காக மாறுகின்றது. இது காலப்போக்கில் கூடுமே தவிர குறையாது. ஏனென்றால் காரணம், இந்த அரிசியில் இந்த நஞ்சு வந்தது நீங்கள் பாவிக்கும் விவசாய ரசாயன நச்சுப் பொருட்கள், அதாவது அக்ரோகெமிக்கல்ஸ், இதில் உள்ள நஞ்சு வகைகள் தான் அதிகமாக, இந்த பசலைகள் எண்ணெய்கள் உள்ள நஞ்சுகளாகத்தான் இருப்பதாக இன்று இலங்கையில் மட்டுமில்லை உலகம் முழுவதுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் இலங்கை தான் இன்று அதிகளவு ஆசிய நாடுகளில் அதிகளவு கண்மூடித்தனமாக இந்த ரசாயன பதார்த்தங்களை பாவிக்கும் ஒரு நாடாகவும் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதாவது விவசாயிகள் பயன்படுத்தும் அக்ரோகெமிக்கல்ஸை கண்மூடித்தனமாக பாவிக்கும் ஒரு நாடாக இன்று இலங்கை இருப்பதனால் எங்களுடைய அரிசி இந்த 500 மைக்ரோகிராம் அளவையும் விட இன்று தாண்டி இருக்கலாமே தவிர குறைய போவதில்லை. அதனால் நீங்கள் முடியுமான அளவுக்கு தாய்மார்கள் அடையுங்கள். தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய குடும்ப தலைவர்களை விழிப்புணர்வு அடைய வையுங்கள். எல்லா தாய்மார்களும் வேலைக்கு போகும் தாய்மார்கள் அல்ல, எல்லா தந்தையர்களும் வேலைக்கு போகும் தந்தையர்களும் அல்ல. இதில் எத்தனையோ தாய்மார்கள், தந்தையர்கள் விவசாயம் செய்பவர்களாக இலங்கையில் இருக்கின்றார்கள். அவ்வாறு விவசாயம் செய்பவர்கள் நீங்கள் இந்த நஞ்சுள்ள உணவுகளை தவிர்த்து, இந்த நஞ்சு பொருட்களை பாவித்து விவசாயம் செய்வதை தவிர்த்து நஞ்சற்ற முறையில், குறிப்பாக எங்களுடைய பாரம்பரிய விதை இனங்களை கொண்டு உற்பத்தி செய்து நஞ்சற்ற முறையில் உற்பத்தி செய்வதற்கான சகல விதமான ஏற்பாடுகளையும் இறைவனின் அருளால் இன்று ஹெலசுய நிறுவனத்தில் உலகிலேயே எங்கும் இல்லாமல் எங்களுக்காக இன்று இறைவன் வழங்கியுள்ளான். ஹெலசுய நிறுவனத்தின் மூலமாக குறிப்பாக இன்று எமது நாட்டின் தலைவராக வந்துள்ள நாட்டின் தலைவரும் கூட இன்று எங்களுடைய ஹெலசுய அமைப்புடன் இணைந்து இதை நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்காக பல திட்டங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பது மிகவும் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய விடயம். எதிர்கால எங்களது குழந்தைகளை பாதுகாப்பதற்கு இன்றைய நாட்டின் ஜனாதிபதி கூட முயற்சிகள் செய்து வருகின்றார். எங்கள் ஹெலசுய நிறுவனத்துக்கு பல்வேறு உதவிகள் செய்வதாக, இதை நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த நஞ்சற்ற உணவை வழங்குவதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டு கொண்டு வருவதனால் ஒவ்வொரு தாய்மாரும் விழிப்புணர்வு அடையுங்கள்.
பாருங்கள், நான் முன்பு கூறியது போல இன்று நாங்கள் உண்ணும் உணவுகளில் போஷாக்கு இல்லை. அதாவது ஹைபிரிட் சீட்ஸினால், அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதை இனங்களினால் நீங்கள் பாவிக்கப்படும் விதை இனங்களினால் உருவாக்கப்படும் அரிசி இனங்களில் எந்தவித போஷணையும் இல்லை. அதாவது போஷணைக்குள் மிகவும் குறைவு. அதேபோல் நீங்கள் அக்ரோகெமிக்கல்ஸ் விவசாய ரசாயனங்கள் பாவிப்பதனால் அதில் நஞ்சுகள் அதிகம். இது இரண்டும் சேர்வதனால் தான் உங்கள் குழந்தைகளோ சமூகமோ என்று பாதிக்கப்பட்டு நோயினால் இறந்து மடிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான ஆரம்ப கட்ட தீர்வாக நீங்கள் ஒவ்வொருவரும் விவசாயம் செய்ய தொடங்கினால் நீங்கள் நாட்டை உங்களை காப்பாற்றி நாட்டையும் காப்பாற்றலாம். ஹெலோசிவே நிறுவனம் உங்களுக்கான விதை இனங்களை வழங்க தயாராக இருக்கின்றது. அக்ரோகெமிக்கல்ஸ், அதாவது விவசாய ரசாயனங்கள் பாவிக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஔஷத பொருளையும் இன்று ஹெலோசிவே நிறுவனம் உங்களுக்காக தயாரித்து வழங்குகின்றது. இது விவசாயத்திற்கான ஔஷதம். இதில் சிங்களத்தில் லேபிள் பண்ணப்பட்டிருக்கின்றது கோவித்தனட் ஔஷதம் என்று லேபிள் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் தமிழ் மக்களுக்கு தேவையாக இருந்தால் இது தமிழ் லேபிள் பண்ணி உங்களுக்காக இது வழங்கப்படலாம். இதற்காக இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் ஜான் எனும் நிறுவனத்தினூடாக ஒரு அமைப்பு ஹெலோசிவேவின் ஒரு கிளை நிறுவனமாக தொழிற்படுகின்றது. அதனூடாக உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தமாக இந்த விவசாயத்திற்கான ஔஷதம், இதில் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கான ஔஷதம் 2 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த விவசாயத்திற்கான ஔஷதம் 1, 2, 3, 4, 5 என்று 5 வகையான விவசாயத்திற்கான ஔஷதம் நாங்கள் தயாரித்துள்ளோம். இதன் மூலம் நெற்பயிர் உட்பட பல வகையா மரக்கறியா எல்லா விதமான பயிர்களையும் இன்று உற்பத்தி செய்ய முடியும் என்று ஹெலோசிவே நிறுவனம் 10 ஆண்டுகளாக பயிற்சியை பண்ணி நிரூபித்து 15,000 ஏக்கர்களுக்கு மேலாக உற்பத்தி செய்து அதை நிரூபித்தும் உள்ளதனால் இன்று இலங்கை அரசும் கூட இதை ஒப்புக்கொண்டு இதை நாட்டு மக்களுக்கு இதை வழங்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை வகுத்து கொண்டு வருவதனால் ஒவ்வொரு வீட்டில் உள்ள தாய்மாரும் தங்களுடைய கணவன்மாரை, தங்களுடைய சகோதரர்களை ஊக்குவியுங்கள். இந்த நெற்பயிற்சியை தொடங்க ஒரு சிறிய அளவில் தொடங்குங்கள். தங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவை வீட்டில் மரக்கறிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இலக்கறிகள் பல வகைகள், இதை வீட்டில் வளர்த்துக் கொள்ளுங்கள். இது எல்லாருக்குமே ஏழுமான ஒரு விடயம் தான், இயலாத விடயம் இல்லை. வீட்டில் மரக்கறிகளை அதிகளவு இலக்கறி வகைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஔஷதத்தை பாவியுங்கள். அதிகம் விலை இல்லை, ஒரு போத்தல் 180 ரூபாய் மட்டுமே. விவசாய ரசாயனங்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கின்றீர்கள். இது ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு போத்தல் வாங்கினால் உங்களுக்கு ஒரு மாசக்கணக்கில் இது பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு குறைந்த விலையில் இதை உற்பத்தி செய்து இன்று ஹெலோசிவே நிறுவனம் வழங்குகின்றது. எங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய குழந்தைகளை, எதிர்கால சந்ததிகளை பாதுகாப்பதற்காக. அவ்வாறு இவைகளை உற்பத்தி செய்து வழங்கினால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கலாம். அதே போன்று ஹெலோசிவே நிறுவனம் உங்களுடைய குழந்தைகளை இத்தனை வருடங்களாக நாங்கள் இந்த நஞ்சுகளை உட்கொண்டு எங்களுடைய குழந்தைகளின் உடல்களிலோ வளர்ந்தோர்களின் உடல்களிலோ சேர்ந்த நஞ்சுகளை உடனடியாக நீக்குவதற்காகத்தான் இவ்வாறான கஞ்சி பொதிகளை தயாரித்துள்ளார்கள். இந்த கஞ்சி பொதியில் பாரம்பரிய விதை அரிசி இனங்கள் 4 வகையான அரிசி இனங்களும் பாரம்பரிய ஸ்பைசஸ், அதாவது சுவைச்சரக்கு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் எங்களுடைய பாரம்பரிய சுவைச்சரக்கு பொருட்களில் அதி உயர் நஞ்சகற்றும் தன்மை, அதாவது ஆன்டிஆக்சிடென்ட் எஃபெக்ட் காணப்படுகின்றது. அதை கொண்டு இந்த கஞ்சை தயாரித்து ஒரு நாளைக்கு 200 ml கொன்ற ஒரு கஞ்சி கோப்பையை நீங்கள் அருந்தினால் ஒரு நாளைக்கு உங்கள் உடலிலிருந்து 250 மடங்கு நஞ்சு வெளியேறுகின்றது. அதனால் மிகவும் குறுகிய காலத்தில் 2-3 மாதங்களில் உங்கள் இத்தனை காலமும் உங்கள் உடலில் சேர்ந்த நச்சு பொருட்கள் வெளியேறுகின்றது. அதனால் நீங்கள் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றீர்கள். அதிகமான வளர்ந்தவர்கள் இன்று லட்சக்கணக்கானோர் நீரிழிவு நோய், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ், இவ்வாறான கேன்சர் உட்பட பல்வேறு நோயாளிகள் இந்த கஞ்சி வகை அருந்து இன்று சுகமடைந்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் அதிகமானோர் இன்று லட்சக்கணக்கானோர் சுகமாகி கொண்டு வருகின்றார்கள். இதை பல்வேறு வைத்தியசாலைகளும் இன்று அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். வைத்திய நிபுணர்களும் கூட இன்று எங்கள் தேசிய வைத்தியசாலை நியூரோட்ரோமா யூனிட்டில் டாக்டர் ஜெகத் ரத்துகுமா அவ்வாறான பல்வேறு வைத்தியர்கள், சர்ஜரிகள், பல்வேறு நோய் நிலைகளுக்கும் இதை பாவித்துக் கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான கஞ்சி வகைகள் 5 வகையான கஞ்சிகள் இருக்கின்றது. இவற்றை நீங்கள் மாறி மாறி அறிந்தினால் உங்களுடைய குழந்தைகளின் நோய் நிலைகளை தீர்த்தும் வளர்ந்தவர்களானாலும் அனைவரது நோய்கள் நிலைகளையும் தீர்த்து
பாதுகாப்பாக வாழலாம். அப்படியான பல்வேறு உற்பத்திகள் மூலமாக பல்வேறு உற்பத்தி பொருட்கள் உள்ளது. அவர்களை விழிப்புணர்வூட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சந்தையில் உங்களால் இப்படியான ஆரோக்கியமான உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான போஷாக்கு ஏற்புடைய உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த தகவலையும் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பித்து விட்டோம். ஆகவே இதற்கு பிற்பாடு பிரச்சனை அல்லது ஒரு குழந்தைக்கான ஆரோக்கிய குறைபாடு வரும் வரை காத்திருக்காமல் நாங்கள் வருமும் காப்போம் என்கின்ற அந்த உத்தி முறையின் கீழ் ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுடைய ஆரோக்கியம் சார்ந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோமாக. மிகவும் ஒரு காத்திரமான தலைப்பின் கீழாக எளிமையாக எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை சார்ந்த பிரச்சனையை எங்களோடு கலந்துரையாடி இருந்த எங்களுடைய அதிதிக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி அம்மணி. நன்றி.